Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையில் உள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% சேர்த்து 60% மானியம் வழங்கப்படும். இதற்கென மாநில நிதியிலிருந்து ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரமயமாக்க திட்டத்தில் 2025-26 ஆண்டில் 17,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 215 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடிக்கேற்ற வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் சிறு குறு உழவர்கள் வாங்க இயலாத அதிக திறன் உயர் மதிப்பு வேளாண் இயந்திரங்களை கொண்ட வாடகை மையங்களை விவசாய கூட்டு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள், ஊரக தொழில் முனைவோர்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் அமைப்பதன் வாயிலாக உழவர்கள் குறைந்த வாடகையில் தேவையான இயந்திரங்களை பெற்று பயன்பெற வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் சாகுபடி செலவினை குறைக்கவும் இயலும். இவ்வகையில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் ரூபாய் 10 கோடியே 50 லட்சம் மானியத்தில் அமைக்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திர வாடகை திட்டத்தினை வலுப்படுத்துதல். வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் அரசு நிர்ணயித்த குறைந்த வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாய தொழிலாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விதமாக உழவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள இத்திட்டத்தினை வலுப்படுத்திட டிராக்டரால் இயங்கக்கூடிய கருவிகள் உள்ளிட்ட 603 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வாடகை செயலின் மூலம் தேவைப்படும் உழவர்களுக்கு குறைந்த வாடகையில் வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 17 கோடியே 37 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். கடமடை உழவர்களுக்கும் தடையற்ற பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்லவும், மழை காலங்களில் பெரும்பாலான மழைநீர் வாய்க்கால்களில் நிரம்பி பயிர் சேதம் ஏற்பட தடுக்கவும், கடமடை உழவர்களுக்கு போதுமான நீர் உரிய நேரத்தில் சென்றடையவும் கடந்த 3 ஆண்டுகளாக சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகள் முக்கியத்துவம் கருதி 2025-26 ஆண்டிலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், திருச்சி மாவட்டங்களில் காவேரி, வெள்ளாறு வடிநில பகுதிகளிலும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் 2925 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 13 கோடியே 80 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் என்ற நிலை ஏற்படுத்தப்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.